பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, பிரம்பை கையாளதவன் தன் மகனை பகைக்கிறான். பிரம்ப கையாளு தப்பே கிடையாது. உலகம் சொல்லும் கடிக்காதன்னு, வேதம் சொல்லுது அவனை அடிச்சு வள, அப்பதான் அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். அல்லேலூயா. அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சு என்ன செய்யுங்க, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிங்க, பேச வேண்டிய இடத்துல பேசுங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அப்பா கண்டிக்கும் போது அம்மா சே அடிக்காதீங்க பிள்ளை அப்படின்னு அணைச்சி சேலைய வச்சு மூடாத. அமைதியா கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. 4 அடி வாங்கி கொஞ்சம் கண்ணீர் வரட்டும். வந்த பிறகு அப்பா வெளியே போன பிறகு பிள்ளைய கூப்பிட்டு சொல்லுங்க, ஏன் உன்னை அப்பா அடிச்சாரு தெரியுமா, எனக்கு புரிய வைங்க. பிள்ளைகள் ஞானவான்களை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். இந்த இப்ப வளர்ற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா வளரணும். ஞானத்துல சிறந்து விளங்குற பிள்ளைகளா வளரணும் நினைக்கிறேனா. போதவரோடு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான். நான் காலையில 8 மணிக்கு வர சொன்னேன், நீங்களும் கொஞ்சம் அன்னைக்கு பிரயாசப்படணும். எந்திரிடா கிளம்புடா, நான் கொண்டு உன்னை விட்டுட்டு வரேன். பிரயாசம் இன்னைக்கு நீங்க படுற பிரயாசம் நாளைக்கு நீங்கள் வயதாகும் போது உங்களை உட்கார வைத்தவன் என்ன செய்வான், சாப்பாடு கொடுப்பான தவிர, இன்னைக்கு நீங்க அவனுக்கு பிரயாசப்படுறனா அவனுக்கு நீங்க அவனை உட்கார வச்சு சோறு போட வேண்டிய நிலைமை வந்துடும்.